கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் அக்டோபர் மாதம் காலை வேளையில் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கடந்த நாட்களிலெல்லாம் கர்த்தர் கிருபையாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் காத்தார். அதற்காக நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து தியானித்து அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 15வது அதிகாரம் 11வது வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்கிறவர், உதவி செய்கிறவர். கர்த்தருடைய உதவியையும் கர்த்தருடைய ஒத்தாசையையும் அதிகமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எங்கு பார்த்தாலும் தீங்குகள், எங்கு பார்த்தாலும் நெருக்கங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? தேவ பிள்ளையே, வேலை ஸ்தலத்தில் நெருக்கம், வியாபார ஸ்தலத்தில் நெருக்கம், குடும்பத்தில் நெருக்கம், உறவுகள் சொந்தங்கள் மத்தியிலே நெருக்கம். இப்படிப்பட்ட நெருக்கத்தில் மத்தியிலே வாழ்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்காக அவர் சகாயம் செய்வார். அவர் உனக்காக சகாயம் பண்ணுவார். தீங்குகள் பொல்லாங்குகள் இவைகளை குறித்து பயப்படுகிறீர்களோ? சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசித்து பார்க்கும்போது, உன்னதமான தேவனை நீ உனக்கு தாபரமாக கொண்டாய், எனவே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, தீங்குகள் உன்னை நெருங்காது என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, தீங்குகளின் பாதையில நடக்கிறீர்களோ? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார், சகாயம் செய்வார், சகாயம் செய்வார். ஏசாயா 41:10 இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். எனவே தேவ பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதம் ஒன்றை உங்களுடைய மனதில் அறிய வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் எனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு எனக்கு சகாயம் செய்வார். மறந்து போகாதீங்க. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 41வது வேத வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே 35வது வசனத்திலையும் 36வது வசனத்தையும் வாசித்து பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஊழியங்களை எல்லாம் முடித்துவிட்டு சாயங்கால வேளையில அவருடைய சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் என்று சொல்லுகிறார். உடனே அவர்கள் அக்கறைக்கு போகும்படி படகிலே பிரயாணப்பட்டு கப்பலிலே பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் 37வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த படகிலே பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கும் போது நெருக்கம், தீங்கு வந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. தேவ பிள்ளையே, இந்த பாதையின் வழியாய் இவர்கள் கடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த படகு அக்கறைக்கு போய் சேருமா, தீங்கு வந்து விடுமோ என்று சொல்லியெல்லாம் அவர்கள் சீஷர்கள் திகைத்து கலங்கி பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தேவ பிள்ளையே, 38வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? கப்பலினுடைய பின்னணியத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நித்திரையாய் இருக்கிறார், ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அவர் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் சீஷர்கள் போய் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அவரை எழுப்பி இந்த வார்த்தையை சொன்ன உடனே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 39வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடலிலே கடக்கிற படகை போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து அந்த படகில இருந்தார்.
உங்கள் வாழ்க்கையிலேயும் இயேசு கிறிஸ்து இருந்தால் அமைதல் உண்டாகும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சகாயம் செய்வார். உங்கள் வாழ்க்கை அமைதியாயிருக்கும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களோ, இருக்கிற இடத்துல இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லி நீங்கள் சொன்னால், உங்கள் வாழ்க்கை படகுல இயேசு இருப்பார். உங்கள் உள்ளத்துக்குள்ளே இயேசு இருப்பார். தேவ பிள்ளையே, உங்கள் உள்ளத்துக்குள் இயேசு இருந்தால் உங்களுக்கு சகாயம் செய்வார், உதவி செய்வார். உன் வாழ்க்கை அமைதல் உண்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இரண்டாவதாக, அமைதல் உண்டானதற்கு காரணம் என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவை போய் அவர்கள் சீஷர்கள் எழுப்புகிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கும்போது, அவர் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே எழும்பினார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலேயும் பிரச்சனை, போராட்டங்கள் நேரத்தில் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சுயபலத்தை நம்பி அல்லது மனிதர்களை நம்பி, உங்கள் பணபலத்தை நம்பி, உங்கள் சாமர்த்தியத்தை நம்பி, உங்கள் திறமைகளை நம்பி, இந்த காரியங்களை நான் பார்த்து கொள்ளுவேன், இந்த தீங்குகளை நான் தடுத்து விடுவேன், இந்த நெருக்கத்திலிருந்து நான் வெளியே வந்து விடுவேன் என்று சொல்லியெல்லாம் ஒருவேளை நீங்க அப்படி நினைத்து கொண்டிருந்தால், தேவ பிள்ளையே, ஒரு சில வேளைகள் வேண்டுமானால் அப்படி நடக்கும். ஆனால் நான் சொல்லட்டும், இயேசு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் நெருக்கம் மாறாது. இயேசு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலே தீங்குகள் மாறாது. எனவே இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமானால், அவர் எழுந்து உங்கள் வாழ்க்கையிலே அமைதலை உண்டாக்க வேண்டுமானால், இரண்டாவதாக இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவதாக, தேவ பிள்ளையே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது, அவர் சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி ஒரு வார்த்தையை கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, சூழ்நிலையை கண்டு பயந்துராதீங்க. அந்த சூழ்நிலை, பயப்படக்கூடிய சூழ்நிலைகளிலே இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. இந்த பயப்படக்கூடிய சூழ்நிலைகளிலே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக எழுந்து நிற்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை படகுல இருக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, தேவன் எழுந்தருளுவார். கர்த்தர் எழுந்தருளும் போது அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவருக்கு முன்பாக பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஓடி போவார்கள். எனவே பயப்படாதீங்க. பயப்படாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். எனவே இந்த 3 காரியங்களையும் நீங்க செய்தால், உங்கள் நெருக்கம், உங்கள் தீங்கு, இவைகளின் மத்தியில கர்த்தர் உங்களுக்காக அவர் சத்துருவுக்கு எதிர்பட்டு உங்களுக்கு அவர் சகாயம் செய்வார். மறந்துடாதீங்க, வாழ்க்கை படகுல இயேசு இருக்கணும். 2வது, இயேசுவை நோக்கி கூப்பிடணும். 3வது, பயப்படாதபடிக்கு விசுவாசத்தோடு கூட இருந்தால், தேவ பிள்ளையே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்களுடைய பிசினஸ்ல, தேவ பிள்ளையை நீங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தின் எல்லை எங்கிலும் ஒரு பெரிய அமைதல் உண்டாகும். கர்த்தர் அப்படிப்பட்ட உதவியை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்திருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான காலை வேளையிலும் இந்த காணொளி மூலமாக என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து நிற்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்பக்கமும் தீங்கு, என் தீங்கு என்னுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்வதென்று சொல்லி அறியாதபடி இருக்கிறேன் என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, பண நெருக்கடியினாலே, கடன் பாரத்தினாலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகளுடைய நெருக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத மனிதர்கள் தீங்கு செய்யும்படி உம்முடைய பிள்ளைகளை நெருக்கலாம், உபத்திரவப்படுத்துவேன் என்று சொல்லலாம். ஆனால் நீரே இந்த அன்பு பிள்ளைகளுக்காக சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு இந்த அன்பு பிள்ளைகளுக்காக சகாயம் செய்தருளுவீராக.
ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் கண்ணீரோடு கூட உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறாங்கப்பா. வியாதிகள், வேதனைகள் மாறுவதாக, கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, நம்பின மனிதர்கள் மூலமாய் வரக்கூடிய நெருக்கங்கள், உபத்திரவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவே, உடைய காயப்பட்ட கரத்துல அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உடைய காயப்பட்ட கரத்தை கொண்டு உடைய பிள்ளைகளுடைய கண்களில் வடிகிற கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைத்தருளுவீராக. ஒரு அற்புதத்தை இந்த அருமையான மாதத்திலும் செய்தருளுவீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னவர், அன்பு பிள்ளைகள் சகாயத்தை, உதவியை உம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுவார்களாக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை உடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும் வழிநடத்தும் கிருபைதாரும் இயேசு இரட்சகருடைய வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். இந்த மாதம் தீங்குகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். உங்களுக்காக அவர் சத்துருவுக்கு எதிர்படுவார், உங்களுக்கு சகாயம் செய்வார், உதவி செய்வார். பயப்படாதீங்க. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.